வெல்கம் டு ராக்ஃபோர்ட் இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து 12 pulse கன்வெர்ட்டர் ஃபார் ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். வாங்க நேராக சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பல்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்மில் இது 0 டிகிரி, 180 டிகிரி, 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில் கன்வெர்ட் ஆன டிசி அவுட்புட்டு எத்தனை பல்ஸ் வருதோ அதான் பல்ஸ் நம்பர். இப்போ ஹாஃப் வே ரெக்டிஃபையராக இருந்தால் ஒரே ஒரு பல்ஸ் தான் வரும், நெகட்டிவில் கண்டக்ஷனே இருக்காது. இதுக்கு பேர் 1 pulse ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக இருந்துச்சுன்னா 2 பல்ஸும் கிடைக்கும், இதுக்கு பேர் 2 pulse ரெக்டிஃபையர். இந்த மாதிரி இந்த பல்ஸ் 360 டிகிரிக்குள்ளே எத்தனை அவுட்புட் நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வருதோ அதான் பல்ஸ் நம்பர். இப்போ 6 pulse ரெக்டிஃபையருங்கிறது வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்லேயே வந்துடும். இந்த 12 pulse கன்வெர்ட்டருங்கிறது ஹெச்விடிசியில் மட்டும்தான் வரும். 6 pulse அப்படின்னா 1 2 3 4 5 6 என்டையர் 360 டிகிரிக்கும் 6 பல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த அவுட்புட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். அடுத்து 12 pulseோட அவுட்புட்டை போடுறேன். 12 pulseனால் இதுலேயே 6 வந்துடும், ஹாஃபுக்குள்ளேயே 6 வந்துடும், இங்கே ஒரு 6 வரும். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 மொத்தம் 12 pulse இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 3 அவுட்புட்டை அப்படியே கம்பேர் பண்ணுங்களேன். இது கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வந்துருச்சு. தர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் பியூர் டிசி. இதில் பியூர் ஸ்ட்ரைட் லைனாக இல்லை. தர்ஃபோர் இட் ஹேஸ் சம் ரிப்பிள் வந்து இருக்குது, பட் லோ. இப்போ இதை பாருங்கள், இதுக்கு பாருங்கள், ரொம்ப வேரியேஷன். ஸ்ட்ரைட் லைனில் இருந்து ஹியூஜ் வேரியேஷன். அப்போ ரிப்பிள் வந்து வெரி ஹை. இப்போ இந்த மாதிரி அவுட்புட்டுக்கு ஃபில்டர் டிசைன் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த மாதிரி அவுட்புட்டுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி தான், இது ரொம்ப 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 கம்மி. இப்போ நம்ம ஹெச்விடிசி சிஸ்டம்ங்கிறது ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். அப்போ ஹை வோல்டேஜில், வெரி ஹை வோல்டேஜில் இந்த கன்வெர்ட்டரை டிசைன் பண்ண போகிறோம். அப்போ வெரி ஹை வோல்டேஜில் ஃபில்டரிங் சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் அந்த 12 pulse கன்வெர்ட்டர் போகும். இப்போ ஃபில்டரோட வேலை வந்து இங்கே கம்மியாகிடுது. 12 pulse கன்வெர்ட்டருக்கு போனதுனால ஃபில்டரோட டிசைன் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகிடுது, அதான் ரெக்குயர்மெண்ட்டு கம்மியாகிடுது. இப்போ நீங்கள் இந்த ஆர்டரில் மேலே போக போக ஃபில்டர் ரெக்குயர்மெண்ட் அதிகமாகிட்டே போகும், வோல்டேஜும் ஆப்ரேட்டிங் வோல்டேஜும் கம்மியாகிட்டே போகும். அப்போ லோயஸ்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜில் ஃபில்டரை வந்து எந்த வேல்யூ வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், அதில் பெரிய காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. பட் வோல்டேஜ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு வர, இதுவே 3 phase ஆகிடுச்சு இப்போ. அப்போ வோல்டேஜ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு வர நம்ம வந்து ஃபில்டர் டிசைன் பண்ணுறது, கெப்பாசிட்டர் இண்டக்டர் டிசைன் பண்ணுறது வந்து காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிடும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி 12 pulse கன்வெர்ட்டர் போயிட்டோம்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரைட் லைன், தட் இஸ் பியூர் டிசி. தர்ஃபோர் த ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஃபில்டரிங் சிஸ்டம் வில் ரெடியூஸ் ட்ராஸ்டிக்கலி. அதனால தான் நம்ம இந்த 12 pulse கன்வெர்ட்டருக்கு போகிறது. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ 6 pulse கன்வெர்ட்டர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வந்து இது ஒரு 6 pulse, இங்கே வந்து நம்ம 3 phase கொடுத்துடணும். இது எஸ்சிஆராக அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு எஸ்சிஆர் பேஸ்டு 6 pulse ரெக்டிஃபையர். அதே மாதிரி இப்போ நான் இன்னொன்று வரைகிறேன். நம்ம ஹெச்விடிசின்னு பேசுகிறதுனால கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து எஸ்சிஆர் தான். எஸ்சிஆர் தான் ஹை பவர் ஹேண்ட்லிங் டிவைஸ், அதனால் எஸ்சிஆரே வரைஞ்சிட்டேன். இங்கே கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரெக்டிஃபையரை வே ஆஃப் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சீரீஸ்லேயும் பண்ணிக்கலாம், பேரலல்லையும் பண்ணிக்கலாம். சீரீஸில் 2 கன்வெர்ட்டர், இது கன்வெர்ட்டர் 1, இது கன்வெர்ட்டர் 2, இது ரெண்டே இப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட வோல்டேஜ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிரும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதோட வோல்டேஜ் ரேட்டிங் கம்மியாயிரும். பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பாசிட்டிவை எடுத்து கொண்டு போய் இந்த பாசிட்டிவில் கொடுத்துடணும், இந்த நெகட்டிவ் எடுத்து வந்து இந்த நெகட்டிவில் கொடுத்துடணும். அப்போ இந்த கன்வெர்ட்டரோட பாசிட்டிவ், இந்த கன்வெர்ட்டரோட பாசிட்டிவ் ஜாயிண்ட் டுகெதர். அதே மாதிரி இந்த கன்வெர்ட்டரோட நெகட்டிவ், இந்த கன்வெர்ட்டரோட நெகட்டிவ் ஜாயிண்ட் டுகெதர். அப்போ இது பேரலல் கனெக்ஷன். இப்படி பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நமக்கு வந்து
நம்மளோட அப்ஜெக்டிவ் ஹெச்விடிசியில் வந்து வோல்டேஜ் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணுமா அல்லது கரண்ட் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சுச்சுவேஷன், லோடு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நமக்கு வந்து வோல்டேஜ் ரேட்டிங் தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது சீரிஸ் கனெக்ஷனில் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இது பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஃபேஸ் ஷிஃப்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை வந்து ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மரோடையும் இதை வந்து ஸ்டார் ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மரோடையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் 2 கன்வெர்ட்டருக்கும் ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கும். அதுக்காக இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் 12 பல்ஸ் கன்வெர்ட்டரோட ஆப்ரேஷன் நீடு. எல்லாமே நீடு அப்படிங்கிறது வந்து டு ரெடியூஸ் தி ரிப்பிள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக கிடச்சிரும். ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த 6 பல்ஸ் கன்வெர்ட்டர் 6 பல்ஸ் கன்வெர்ட்டர் 2 கன்வெர்ட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணுறது அல்லது பேரலில் கனெக்ட் பண்ணுறது. சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ரேட்டிங், சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா பேரலில் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ சீரீஸ்லையோ அல்லது பேரலையோ கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வோல்டேஜ் அல்லது கரண்ட் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹெச்விடிசி சிஸ்டம் அப்படின்னா 90% வந்து சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அது ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகக்கூடிய லைன். வணக்கம்.